ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டைம் ஃபார் கிரேட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். அப்ப நாங்க திரும்ப வர்றப்போ அவருடைய ஃபேமிலியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னாரு, உனக்கு தெரியுமா, என் பாட்டிக்கு அந்த காலத்துல ஃபைனான்ஸை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப எனக்கு எங்களுடைய தலையெழுத்தே வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் சொன்னாரு, 1964 அந்த சமயம் என்னுடைய கொள்ளு தாத்தாவோட உடல் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. அப்ப ஒரு நாள் அவர் என்னுடைய பாட்டியும் அவங்களுடைய தங்கச்சியும் கூப்பிட்டாரு. அண்ட் ரெண்டு பேர்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்து சொல்றாரு, இங்க பார்க்கனா இந்த காசு நான் என்னோடைய 2 வயலையும் வித்துட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு என்னவோ நான் இன்னும் வாழ்வேன்னு நம்பிக்கை இல்ல. சோ இந்த காசை வச்சுக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. எப்போ இதோட அவசியம் ஏற்படுதோ அப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் பாட்டி அந்த காசை மூட்டை கட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே புதைச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி காசை ஒளிச்சு வைக்கிறது சுத்தமா பிடிக்கல. சோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வேணும்னே வீட்டுல இருக்கிற ஆட்டை அவுத்து விட்டு அதை தூரமா தெத்தி விட்டுட்டாங்க. அண்ட் அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ற விதமா அவங்க வெளியே போயிட்டாங்க. வீட்டு ஆட்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க இங்க அக்க பக்கத்தா எங்க இருப்பாங்க, ஆட்டை பிடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு. பட் ஆனா இவங்க ஒரு சரியான வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க சீக்கிரமா ஒரு சேட்டு கடைக்கு போயிட்டு 5000 ரூபாய்க்கு பதிலா தங்கங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த தங்கத்தை அவங்களோட வீட்டு பீரோல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்படியே பல வருஷங்கள் போயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே இந்த ரகசியத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லல. ஆனா கடந்த வருஷம் திடீர்னு என்னோட பாட்டிக்கு மரணம் ஏற்பட்டப்போ அப்பதான் என் பாட்டியோட சிஸ்டர் இந்த விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுக்கோ என்னோட பாட்டிக்கோ காசு கிடைச்சதுன்னு. அண்ட் என்னோட பாட்டி பாத்தீங்கன்னா இதை மூட்டை கட்டி மண்ணுக்கடியில புதைச்சு வச்சுட்டாங்க. ஆனா இவங்க இதை வச்சு தங்கங்களை வாங்கியிருக்காங்க. கூடவே இதை ஒளிச்சு யாருக்கும் தெரியாம வச்சிருக்காங்க. அந்த அல்மாரியில தங்கங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற விஷயத்தை பத்தி இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட சொன்னாங்க. இதுக்கப்புறம் இவங்க தேடுந்தோ தங்கமும் கிடைச்சிருச்சு. அண்ட் எங்க என்னோட பாட்டியோ காசு ஒளிச்சு வச்சிருந்தாங்களோ அதுவும் கிடைச்சிருச்சு. ஆனா என் பாட்டியோட காசு பாத்தீங்கன்னா சுத்தமா யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. அது ஃபுல்லா மக்கி போயிடுச்சு. ஆனா அவங்க சிஸ்டரோட தங்கம் இனிக்கும் அதே மாதிரியே இருக்குது. அண்ட் நண்பா, நீ இதை கேட்டு ஆச்சரியப்படுவே. இன்னைக்கு 2023ல இந்த 5000 ரூபாய் தங்கத்தோடைய விலை கிட்டத்தட்ட 48,40,000 ரூபாவா இருக்கு. நான் நிஜமா இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். என் ஃப்ரெண்டும் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தா, அட ஏன் பாட்டியும் கேஷா உள்ள ஒளிச்சு வைக்கிறதுக்கு பதிலா தங்கம் வாங்கி இருக்கணும்னு. வெல், இவர் ஏன் திரும்ப திரும்ப இது மாதிரி சொல்றாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் பேசிட்டு இருக்க அந்த டைம் பாத்தீங்கன்னா 1964 பத்தி. அண்ட் அந்த சமயம் தங்கத்தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 கிராம் 63 ரூபாய். சோ இதுக்கு பிரகாரம் 5000 ரூபாய்க்கு இவங்களுக்கு 793 கிராம் தங்கம் கிடைச்சிருக்கும். பட் அதே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை 10 கிராம் 60,000 ரூபாவா ஆயிடுச்சு. சோ இதன் பிரகாரம் இவங்க அந்த காலத்துல 5000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இன்னைக்கு 2023ல அந்த தங்கத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப நான் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன், ஏன்னா நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம், அப்படி நம்ம கிட்ட கேஷ் வச்சிருந்தோம்னா அப்ப இது நம்மளோட ரொம்ப பெரிய அசெட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இத பேங்க்ல போட்டு நம்ம அப்படியே விட்டுறோம். பட் பேங்க் இதுக்கு நம்மளுக்கு ஹார்ட்லி 3 to 5% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குது. அண்ட் இப்போ ஸ்டில் நம்ம எல்லாருக்குமே தோணும், அட நம்மளோட காசு அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு டைம்ல இன்ஃப்ளேஷன் எவ்வளவு வேகமா அதிகமாகுதோ அதுக்கு பிரகாரம் உங்களோட காசோட வேல்யூ அதிகமாகிறது இல்ல, உல்டாவா கம்மியாகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்திருப்பீங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் 5000 ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பு இருந்துச்சுன்னா அந்த காசை வச்சு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு டைமுக்கு ப்ராப்பர்ட்டியை விடுங்க, அந்த பணத்தை வச்சு நம்மளால ஒரு சின்ன கடையை கூட வாங்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, காசை அசெட்டா நினைச்சு அதை நீண்ட நாட்களுக்கு நம்ம கிட்டே வச்சிருக்கிறதுக்கு பதிலா அப்படி நீங்க கமோடிட்டிஸ்ல இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ லாங் டர்ம்ல இந்த இன்வெஸ்டிங்கோட வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடந்த சில வருஷங்களா பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் ரொம்ப வேகமா அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இனி வர காலத்திலயும் இன்னும் அதிகமா தான் ஆக போகுது. ரெண்டாவது அசெட் என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ். ஜெஃப்ரி கே ராஸ் கிட்ட ஒரு வாட்டி கேட்டாங்க, சார் அப்படி உங்க எதிர்க்க 2 ஆப்ஷன்ஸ் இருந்தா $2 லட்சம் இல்ல 2 லட்சம் ஃபாலோவர்ஸ், அப்ப இது 2 பேர்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ரோஸ் இதுக்கு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு, எஸ் 20 லட்சம் ஃபாலோவர்ஸ். அப்ப இன்டர்வியூ எடுத்தவர் ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு கேட்டாரு, ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்குதுல, அப்ப ஏன் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தேவை? அதுக்கு இவர் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, நான் இன்வெஸ்டிங்ன்ற விஷயத்துல லாங் டர்மா தான் யோசிப்பேன். இந்த காசை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதே நான் ஃபாலோவர்ஸ் சூஸ் பண்ணனா இவங்க என்னுடைய லாயல் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. அப்படி இவங்களுக்கு $20 மதிப்புள்ள எதனா ஒரு விஷயம் வித்தனா கூட அப்ப இன்ஸ்டன்ட்லி $40 லட்சம் எனக்கு அப்படியே கிடைச்சிடும். அதே நான் $20க்கு பதிலா $500 மதிப்புள்ள விஷயம் வித்தனா அப்ப வெறும் இதை வச்சுன்னா பில்லியன்ஸா earn பண்ணலாம். வெல், நீங்க எல்லாருமே ரொம்ப அவேரா இருப்பீங்க இனிய சமயத்துல கண்டென்ட் கிரியேஷன் எவ்வளவு பாப்புலர் ஆயிட்டு இருக்குன்னு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் அதிகரிச்சு லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. ஸ்லாக் ஸ்ரீவாஸ்தவ் இவர்
இவர் டெக் பர்னர்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இவருடைய வயசு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அப்போ 2023 பிரகாரம் இவருக்கு 27 வயசு ஆயிருச்சு. ஆனா அவர் வயசுக்கு அவர் அச்சீவ் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா அது வேற லெவலா இருக்கு. இன்னைக்கு அவரோட வீடியோல அவர் எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணாலும் அந்த கம்பெனி கிட்ட இருந்து இவருக்கு 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருது. இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் வெறும் ஒரு வீடியோல இருந்தா அது எப்படி? ஏன்னா இன்னைக்கு இவர்கிட்ட 10.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கான ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கு. வெல், இப்போ உங்களோட மனசுல தோணும் அவர் டெக் பர்னர் ஒரு பெரிய ஆளுன்னு. அவர்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கும்னு. பட் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருடைய ஆரம்பமும் 1 சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களே நினைச்சு பாருங்க, இணைய காலத்துல இவ்வளவு காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எதுனா ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். பட் அதே இன்னைக்கு உங்ககிட்ட ஃபாலோவர்ஸ் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா அப்ப நீங்களும் இந்த மாதிரியான அளவுக்கு காசு சம்பாதிக்கலாம். சோ இதுவும் ஒரு அசெட் அண்ட் இத நீங்க கேஷ் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனா நம்மளால இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண முடியலனா அப்ப நம்ம என்ன பண்றது? லட்சத்தை விடுங்க, நம்மளால ஆயிரக்கணக்காக கூட சம்பாதிக்க முடியாது. சோ இதுக்காக தான் உங்களுக்கு மூணாவது அசெட் இருக்கு. அதுதான் சைடு ஹசல். Forbes மேகசின் பிரகாரம் ரிஹானா இந்த உலகத்தோட ஃபேமஸான சிங்கரா. ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க இந்த வெல்த் சிங்கிங் பண்ணி சம்பாதிக்கல, அதை விட அதிகமா இவங்களுடைய ஃபேஷன் பியூட்டி வெஞ்சர்ஸ்ல இருந்து சம்பாதிச்சிருக்காங்க. சரி விடுங்க, இவங்க ஒரு வெல் நோன் பர்சன் தான். நானே இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் பார்த்திருக்கேன். இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. பட் ஸ்டில் இவங்க கிட்ட எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களோட சேனல் வழியா இவங்களோட சொந்த ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறாங்க. அண்ட் இதை எப்படி அவங்க கிட்ட பிரசன்ட் பண்றாங்கன்னா இதனால மக்கள் கியூரியஸ் ஆயிடுறாங்க அதை வாங்குறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி சைடு ஹசல் வழியா அவங்களுடைய மெயின் வர்க்கை விட அதிகமான காசு சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நீங்களும் சைடு ஹசல் பண்ண உங்களோட கேஷை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ வாய்ப்பு இருக்கு உங்களோட ஃபியூச்சர்ல இந்த சைடு ஹசல் உங்களோட மெயின் பிசினஸாவா ஆகிரலாம். அடுத்தது நம்மளுடைய நாலாவது அசெட் என்னன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ். ஏன் சின்ன வயசுல எனக்கு ஒரு அமெரிக்கன் ஷோ பார்க்கிறது ரொம்பவே ஆசையா இருந்தது. இது ஹிஸ்டரி டிவி 18 சேனல்ல வந்துட்டு இருந்தது. அந்த ஷோவோட பேர் பான் ஸ்டார்ஸ். இப்போ இந்த ஷோல என்ன ஆகும்னா இந்த கடையில நிறைய மக்கள் விதவிதமான கிளாசிக், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆன்டிக் விஷயங்களை விற்க வருவாங்க. அப்படி அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு இந்த பொருளுடைய உண்மையான மதிப்பு தெரிய வந்துச்சுன்னா அப்ப அந்த தருணத்துல இவங்க அவங்க கேட்ட காசே கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஆரம்பத்துல எனக்கு தோணுச்சு, ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி அவங்களோட காசை வீணாக்குறாங்கன்னு. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரியான பொருட்களோட வேல்யூ டைம் கூடவே ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. நீங்கள் நிறைய வாட்டி ஆக்ஷன்ஸ் ஏற்படுத்த பார்த்திருப்பீங்க. அண்ட் அந்த டைம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த பொருட்கள் அந்த காலத்தோடது அண்ட் இதோட மதிப்பு எதுன்னு. இந்த பொருள் அந்த காலத்துல அந்த ஒரு பிரபலமான நபர் யூஸ் பண்ணிருக்காரு, இதனால இதோட மதிப்பு இன்னைக்கு இந்த அளவுன்னு. இங்க பாருங்க, வெறும் ஹிஸ்டாரிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியும் சில பொருட்கள் இருக்கும், அது லிமிடெட் எடிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான பொருட்கள் மீது காசு செலவு பண்ணுவோம் மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பொருட்களோட வேல்யூ அதிகமாகும் போது இதுல இருந்து இவங்க பல மடங்கான ப்ராஃபிட் சம்பாதிச்சிருவாங்க. அடுத்த அசெட் இங்க என்னன்னா ரியல் எஸ்டேட். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, கண்ணா நாங்க முன்னாடி டெல்லிக்கு வர்றப்போ அந்த சமயத்துல உங்களோட அப்பாவும் தாத்தாவும் இப்ப நம்ம தங்கிட்டு இருக்க இடத்த பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த சமயத்தை பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. பட் இன்னைக்கு சமயத்துல இந்த வீட்டோட வேல்யூ 1 இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அப்படி நம்ம இதை விற்கணும்னு முடிவு எடுத்தோம்னா அப்ப வெறும் 2-3 நாட்கள்லயே நம்மளோட வீடு ஈஸியா சேல் ஆயிடும். சோ அப்பவே எனக்கு ப்ராப்பர்ட்டியோட ரியல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெறும் என்னோட ஏரியால மட்டும் கிடையாது, உங்களுடைய வீடோ நீங்க முன்னாடி வாங்கிருப்பீங்கல்ல, இனி டைம்க்கு உங்களோட வீட்டோட மதிப்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கான காரணம் எந்த அளவுக்கு வேகமா நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகரிக்குதோ அது கூடவே ப்ராப்பர்ட்டியோட டிமாண்டும் அதோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரிச் டாட் புவர் டாட் புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி, இவர் ஒரு ஃபேமஸ் ஆத்தரா இருந்தது கூடவே ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் கூட. அண்ட் இன்னைக்கு இவர்கிட்ட எவ்வளவு வெல்த் இருக்கோ அதுல 60 to 70% இவர் ரியல் எஸ்டேட்ல இருந்து தான் சம்பாதிச்சிருக்காரு. சோ ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஆப்ஷன். இத நீங்க கேஷ்க்கு பதிலா வாங்கலாம். ஏன்னா இது ரிட்டர்னோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இது கமோடிட்டிஸை விட ரொம்ப அதிகம் தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 5 அசெட். இதுல நீங்க உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணி அதோட வேல்யூவை நீங்க அதிகரிக்க முடியும். அண்ட் வெறும் வேல்யூ மட்டும் அதிகரிக்கிறது இல்ல, கூடவே இன்க்ரீஸ் ஆகுற இந்த இன்ஃப்ளேஷனையும் நீங்க ஈஸியா பீட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.